வருமான வரி கட்டும்பொழுது புதிய வரி விதிப்பு முறை அப்படி இல்லனா பழைய வரி விதிப்பு முறைன்னு 2 ஆப்ஷன் இருக்கு. இதுல எது உங்களுக்கு லாபமோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல இருக்கிற வித்தியாசம் தான் ரொம்ப முக்கியம். பழைய வரி விதிப்பு முறையில வரி விகிதம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆனா இதில் நிறைய வரி விலக்கு சலுகைகள் இருக்கு. உதாரணமா 80C, 80D வீட்டு கடனுக்கான வட்டின்னு நிறைய விஷயங்களுக்கு வரி விலக்கு எடுத்துக்கலாம். நீங்க நிறைய முதலீடு செஞ்சா இது ரொம்ப லாபம். புதிய வரி விதிப்பு முறையில வரி விகிதம் ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா இதுல ரொம்ப கம்மியான வரி விலக்கு சலுகைகள் தான் கிடைக்கும். 80C, 80D மாதிரியான சலுகைகள் கிடைக்காது. ஒருவேளை நீங்க நிறைய முதலீடு பண்ணல அப்படின்னாலும் இல்லனா ரொம்ப இளம் வயதினரா இருந்தா இது லாபமா இருக்கும். வரி விகிதத்தை பார்த்தா பழைய முறையில 2.5 லட்சம் வரை வரி கிடையாது. 5 லட்சம் வரை வரி இருந்தாலும் 87A செக்ஷன் படி 5 லட்சத்துக்கும் வரை வரி இருக்காது. புதிய முறையில இப்போ 7 லட்சம் வரைக்கும் வரி இல்ல. ஆனா எந்த சலுகையும் கிடைக்காது. யார் எதை தேர்வு செய்யணும் அப்படின்னு பார்த்தா, நீங்க மாசம் SIP, PPFல முதலீடு பண்ணி வீட்டுக்கு லோன் எடுத்திருந்தா பழைய வரி விதிப்பு முறைதான் பெஸ்ட். ஏன்னா அதிக வரி விலக்கு கிடைக்கும். நீங்க எந்த முதலீடும் பண்ணல அப்படின்னா புதிய வரி விதிப்பு முறைதான் கம்மி வரி கட்ட உதவும். ஒவ்வொரு வருஷமும் நீங்க இந்த 2ல எதை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். அதனால ஒரு வரி கால்குலேட்டரை அப்படி இல்லைன்னா ஒரு நிதி ஆலோசகரை பார்த்து உங்களுக்கு எது லாபம்னு கணக்கு போட்டுட்டு முடிவு பண்ணுங்க. உங்க பணத்தை மிச்சப்படுத்த இதுவும் ஒரு வழி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.